ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு எப்போவுமே சேனக்கிழங்க ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறமேனு வருத்த போகிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்குன்னு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு சேனக்கிழங்கு 100 கிராமுங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கையில் நீங்கள் கட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புளி போட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 5-6 பல்லு தான் அது சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு கிராம்புங்க, 3 டீஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல், நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காவையும் கிராம்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு சுத்துக்கு வந்து நீங்கள் கடைசி சுத்துக்கு மட்டும் நம்ம வந்து இந்த வெங்காயமும் சோம்பும் போட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணி வச்ச அந்த சேனக்கிழங்கையும் அதிலே போட்டு ஒரே ஒரு விப்பரில் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம உடச்சக்கடல மாவு தான் நான் போட்டிருக்கேங்க. அது வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பால் ஷேப்பில் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.